வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து ரசம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசம் பண்ணுறதுக்காக முதல்ல புளியை வந்து ஊற வச்சிடலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அது இப்போது தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறமா 5-6 பல் பூண்டை நான் வந்து தோலோடையே சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்து நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்துடலாம். இப்போ புளியை வந்து நல்லா பிழிஞ்சு வச்சாச்சு. இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே மொத்தம் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து சூடானதும் இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வெந்து நல்லா குழைவாக வரணும். அது வரைக்கும் நாம் இதை வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்து குழைவாக வந்திருக்கு. இப்போ நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளியை வந்து கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியை வந்து நல்லா மசிச்சு சேர்த்தாச்சு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் வத்தல் சேர்த்துடலாம். நான் இங்கே வந்து 4 வத்தலை வந்து 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மிளகு, ஜீரகம், பூண்டு விழுது சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக காயத்தூள், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற தக்காளி புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது வந்து லைட்டாக கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரசம் வந்து ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜுக்கு நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், சைட்லெல்லாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.